தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிடம் நடிக்கின்றார் பிரபல தலைவர். திமுகவிடம் நடிக்கின்றார் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல தலைவர் தமிழக அரசியல் தலைவர் திருமாவளவன். இவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர். ஏறத்தாழ திமுக கூட்டணியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். திமுக தயவில் 3 முறை பாராளுமன்றத்துக்கும் 1 முறை தமிழக சட்டசபைக்கும் தேர்வு செய்யப்பட்டவர். கடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 8 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றார். தேர்தலுக்கு பிறகு தாவேகா கூட்டணிக்கு தாவினார். தற்பொழுது தாவேகா அரசில் அமைச்சர் பதவியை பெற்று பதவி சுகம் அனுபவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் பல கட்சிகள் சென்றது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இணைந்ததால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பலர் கட்சியிலிருந்து விலகி திமுகவிடம் சேர விண்ணப்பித்துள்ளனர். அதில் பனையூர் பாபு மற்றும் விழா நடத்தி திமுகவில் சேர்ந்தார். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பல தலைவர்கள் தொண்டர்கள் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பக்கம் சென்று விட்டார்கள். எஞ்சி இருப்பவர்களும் திமுக பக்கம் செல்ல உள்ளனர். இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவில் போய் இணையக்கூடாது என்பதற்காக திமுகவிடம் தாஜா பண்ண ஆரம்பித்துள்ளார் பிரபல தலைவர் திருமாவளவன். அதாவது திமுகவிடம் நடிக்க ஆரம்பித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை. ஆக விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க திமுக திட்டமிட்டுள்ளது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியோ திமுகவை தாங்கள் நட்பு சக்தியாக பார்ப்பதாக கூறுகிறார். நாங்கள் தமிழக வெற்றி கழக அரசியல் பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் தாவேகா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்று யார் சொன்னது என்று மழுப்புகிறார். தாவேகா அமைச்சரவையில் பங்கு பெற்றிருப்பதால் தாவேகா கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல என்று கூறுகிறார். மேலும் தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இது திமுகவுக்கு நெருடலை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை திமுக எதிர்க்கின்ற வரை திமுக எங்களுக்கு நட்பு சக்தி என்று கூறுகிறார். திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறியதாக எப்போது சொன்னோம் என்று கேட்கின்றார். ஆக மாறி மாறி அவர் பேசுவதிலிருந்து திமுகவிடம் நடிப்பதாக தெரிகிறது. அதாவது திமுகவை விட்டு நாங்கள் வெளியேறவில்லை, திமுகவை எதிர்க்கவில்லை என்று இன்னும் திமுகவுடன் நட்புடன் இருப்பதாக மறைமுகமாக கூறுகிறார். ஏனென்று சொன்னால் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், நாங்கள் தாவேகா கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பல பிரமுகர்களை திமுக தன் பக்கம் இழுக்கும், கட்சி உடையும். அதனால திமுக கிட்ட நடிக்கிறாப்புல திருமாவளவன். இன்னும் நாங்க திமுக கிட்ட நட்பா தான் இருக்கோம், திமுக எங்களுடைய நட்பு சக்தி அப்படிங்கிறாப்புல. ஆக திருமாவளவன் வெட்டு 1 துண்டு 2 பேச மாட்டேங்கிறாப்புல. நான் திமுக கூட்டணியில இல்ல, நான் தமிழக வெற்றி கழக கூட்டணியில தான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா சொன்னார்னா விடுதலை சிறுத்தை கட்சி காலி ஆயிரும், திமுக காலி பண்ணிடும். விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்களை தன் பக்கம் இழுத்துரும் அந்த பயம். அதனால திமுகவிடம் இன்னும் தாங்கள் நட்பு சக்தியாக நட்புடன் இருப்பதாக நடிக்கிறார் திருமாவளவன். ஆனால் உண்மையிலேயே அவர் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தான் பங்கு பெற்றிருக்காப்புல, அந்த கூட்டணியில் தான் இடம் போறாப்புல. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவோட தான் கூட்டணி அமைக்க போறாப்புல. அதுதான் உண்மை. தற்பொழுது திமுகவிடம் நடிக்கிறார் திருமாவளவன். திமுகவுக்கு தெரியும் யார் தன்னிடம் நடிப்பது யாரு, தன்னிட விசுவாசமா இருப்பது யாருங்கிறது திமுகவுக்கு தெரியும். திமுக ஒரு ஆலமரம், திமுக கிட்ட சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.